Hi guys, welcome back to Irfan Media 2.0. இந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போறோம்னா இப்போ நம்ம கும்பகோணம் தான் போறோம். கும்பகோணம் vlog தான் ஃபுல்லா நீங்க பார்க்க போறீங்க. யாரும் புதுசா நம்ம சேனல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஊத்துங்க. அப்பதான் இந்த மாதிரி போற வீடியோ டான் நோட்டிஸ் வந்துட்டே இருக்கும். எல்லா அப்டேட்டும் தொடர்ந்து கொடுக்கலாம் பிளான் பண்ணியாச்சு. கும்பகோணத்துக்கு நம்ம நண்பர் கல்யாணத்துக்கு தான் போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பசங்க ஒரு 12 பேர் சேர்ந்து போனோன்னே சொன்னாங்க. எல்லாருமே ஒய்ப் பண்ணிட்டு பஸ்ஸில் நாங்கள் மட்டும் தான் இருந்தோம் ஃபஸ்ட்டு. அப்புறம் அப்படியே போக போக ஒவ்வொரு ஆளாக ஏற ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னாங்க. உடுமலைப்பேட்டையிலேருந்து நாங்கள் திருப்பூர் பஸ் ஏறிட்டுன்னு சொன்னாங்க. திருப்பூர் போகிறக்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரத்தில் அண்ணன் போயிட்டாருன்னு சொல்லலாம். கொஞ்சம் வேகமாக தான் ஓட்டினார். அதை அப்படியே நாங்களே ஒய்ப் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போனோம். போகிற வழியில் குளிர் அடிக்க லைட்டாக தான் குளிர் அடிச்சது. அப்புறம் ரொம்பலாம் குளிரில் சீக்கிரமாகவே வெயில் வந்தங்காட்டி நாங்கள் வந்து அதை அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோன்னே சொன்னாங்க. அப்புறம் பஸ்ஸுக்குள்ளே வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்து ஒருத்தவங்களை வந்து கதை பேசி ஓட்டிட்டு பழைய விஷயம்லாம் நடந்து எல்லாம் ஜாலியாக பேசிட்டு போயிட்டு இருந்தேன்னே சொன்னாங்க. நம்ம பசங்க எல்லாருமே சேர்ந்தா போயிட்டு இருந்தோம். இப்போ அப்படியே ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுக்கலாம்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தோம். எடுத்துகிட்டே இருக்கும்போது பஸ்ஸு வந்து ஒரு இடத்துல நின்றுச்சு. எப்போவுமே இந்த கோயில்கிட்ட நிப்பாட்டுவாங்க சொன்னாங்க. கோயில்கிட்ட நிப்பாட்டி இறங்கலான்னு போகும்போது பஸ்ஸை எடுத்துட்டாங்க. தம்பி பஸ்ஸில் ஏற்பா எங்கே போய் இறங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஏறி நான் அப்படியே நின்றுக்கிட்டேன்னே சொன்னாங்க. சரி நின்றுக்கிட்டே நம்ம வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி அப்படியே வேகமாக போயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பஸ்ஸுக்குள்ளே தான் ஃபுல் ஃபன்னுன்னே சொல்லலாம். ஃபன்னுக்கு குறைச்சலே இல்லாமல் மாதிரி நாங்கள் ஜாலியாக போயிட்டு இருந்தேன்னே சொல்லலாம். அப்புறம் திருப்பூர் போனதுக்கப்புறம் அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா அதிகாலையில் சாம்பாரோட சாப்பிட்லான்னு சொல்லி அங்கே ஒரு நல்ல ஒரு பேக்கரியாக நம்ம ஒரு அண்ணன் ரெஃபர் பண்ணார் சமயம்னு. அந்த பேக்கரிக்கு தான் நம்ம போய் நம்ம சாப்பிட்டுன்னே சொல்லாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அங்கேயே சில் பண்ணி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம ரயில் ஸ்டேஷன் போகணும்ல, திருப்பூர் ரயில் ஸ்டேஷனுக்கு. அங்கே போனதான் கும்பகோணம் ட்ரெயின் ஏறணும்னு சொல்லி சொன்னாங்க. கும்பகோணம் ட்ரெயின் ஏற நான் நம்ம பசங்கள்லாம் சேர்ந்து போக ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். அதிகாலையிலே சரியான கூட்டமாக இருந்துச்சு. ரொம்பவே கூட்டமாக இருந்தங்காட்டி ட்ரெயின் எப்போ வரும்னு நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாத்தையும் ஒரு வழியாக மீட் பண்ணிட்டோன்னே சொல்லாங்க. பசங்க எல்லாத்தையும் மீட் பண்ணி ஒன்று சேர்த்து எல்லாத்தையுமே வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துட்டோன்னே சொன்னாங்க. போய் ட்ரெயின் வருமான்னு போய் நாங்கள் ஜங்ஷன் கிட்டே போய் நின்னதுக்கப்புறம் எங்களுக்கு D12 நினைக்கிறேன், D12 D11 இந்த 2 இதுலேயும் வந்து சீட்டு புக் ஆயிருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆல்ரெடி நாங்கள் புக் பண்ணிட்டோம். முன்னாடியே புக் பண்ணதுக்கப்புறம் லிஃப்ட்டில் இறங்கி போனதுக்கப்புறம் நாங்கள் போய் ஒரு 25 நிமிஷத்துலேயே ட்ரெயின் வந்துடுச்சுன்னு சொல்லலாம். ட்ரெயின் வரும்போது நான் வீடியோ எடுத்தேன். ஃபுல்லாக இதில் தான் எடுத்தேன், ஸ்லோமோவில் எடுத்தேன். அப்படி ஸ்பீட் பண்ணிவிட்ட வீடியோக்காகவே. ட்ரெயின் என்ன சிட்டுக்குருவியாட்ட வேகமாக வருதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த ட்ரெயின் பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சீட் தான். இங்கே ஸ்லீப்பர் எதுவுமே இதில் இருக்காது. ஏன்னா ஒன் டே ட்ரெயின் மட்டும் தான் இது. இங்கே திருப்பூரில் எடுத்தாங்கன்னா டேரெக்டாக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்துக்கு அடுத்து ஒரு ஊரில் தான் போய் நிற்கணும்னு சொன்னாங்க. அந்த ஸ்டாப் தான் கடைசி ஸ்டாப்னு சொன்னாங்க. நாங்கள் கடைசி ஸ்டாப்புக்கு முன்னாடி ஸ்டாப்பில் தான் இறங்கணும் கும்பகோணம். ஆனால் ட்ரெயின் ரொம்ப லென்த்தாக இருந்தங்காட்டி போய்கிட்டே இருக்குன்னு அப்படின்னு சொல்லி ஜாலியாக ஒய்ப் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம். சரி நம்ம ட்ரெயினை போய் எவ்வளோ நேரத்தை வீடியோ எடுக்கிற, நம்ம பசங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லி அதையும் கவர் பண்ணலான்னு சொல்லி வீடியோ எடுத்தோம். அப்போ தான் நம்ம பசங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, எப்படியோ நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து ஏறிங்க D11 D12 அப்படின்னு சொல்லி. ட்ரெயின் வந்தவுடனே ஒரு இதில் ஓடணும் பார்க்கணும், திப்புன்னு ஓடி போய் ட்ரெயினில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஏறி எனக்கப்புறம் தான் தெரியுது இந்த ட்ரெயினில் வந்து நம்ம D12க்கு போக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி. D12 கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சு. ட்ரெயின் கொஞ்சம் நின்னுங்காட்டி நாங்கள் டக்குன்னு போய் ஏறிட்டோம். ஏறினதுக்கப்புறம் ட்ரெயின்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பண்ணுதான்னு சொல்லலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்கிட்டே உட்காந்துட்டோம். அதாவது ஜங்ஷன் இருக்கும்ல, அந்த கதவு இருக்கும் பாருங்கள், கதவுக்கு முன்னாடியே உட்காந்துட்டுன்னு சொல்லலாம். எங்கள் சீட்டை எங்களுக்கு அங்கே தான் கிடச்சிது. அங்கேயே உட்காந்துட்டு ஃபன் பண்ணிவிட்டு நம்ம கூட இன்னொரு நண்பர் வந்திருந்தார். அவர் தான் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார். நம்ம கூட இருந்தவர் நல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பாபநாசத்துக்கிட்ட கிட்டத்தட்ட போய் எல்லாம் வண்டி நிப்பாட்டினோன்னே ட்ரெயினை எல்லாருமே இறங்கிட்டாங்கன்னே சொல்லாங்க. ஸ்டேஷனில் ரொம்பவே வேகமாக போயிடுச்சு. நான் கொஞ்சம் நேரம் அசந்து தூங்கிட்டேன். ஏன்னா காலை நேரத்தில் எழுந்திரிச்சேன்னா தூங்கினங்காட்டி நம்ம பார்த்திங்கன்னா ட்ரெயின் ரொம்ப வேகமாக வந்துருச்சு. இப்போ நம்ம பாபநாசம் கிராஸ் பண்ணி தான் போயிட்டுருக்குன்னு சொல்லாங்க. பாபநாசத்துக்கிட்ட போனோடனே முக்காசி ட்ரெயினில் இருந்தவங்க எல்லாருமே இறங்கிட்டாங்கன்னே சொல்லாங்க. சரி அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ஃபன் பண்ணிவிட்டு நம்ம நண்பரையும் வந்து ஒரு பாய் சொல்லிவிட்டு அப்படியே ஜாலியாக எடுத்துகிட்டு இருந்தேன்னே சொல்லாங்க. இதுக்கப்புறம் என்ன ப்ளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு. சரி திரும்ப போய் தூங்கிடலாம், இன்னும் 2 ஸ்டாப்பில் நம்ம இறங்கிடுவோம்ல, நம்ம லக்கேஜெல்லாம் போய் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி லக்கேஜெல்லாம் எடுத்து வைக்க போயிட்டேன். ஆனால் ஃபுல்லாக பச்சை பசைன்னு டெல்டா மாவட்டம் தானே அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுன்னு சொன்னாங்க. அந்த இயற்கை காற்று வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். எனக்கு அந்த விஷயம் ரொம்பவே பிடிச்சதுன்னு சொன்னாங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீக்லி போர் அடித்தா இந்த மாதிரி ஒரு ஒன் டே பிளான் பண்ணி வாங்க, சூப்பராக இருக்கும். கும்பகோணத்துக்கு வந்தீங்கன்னா வெரி நைஸ், சூப்பராக இருக்கும். சுற்றி வர கோயில் தான், நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்னு சொல்லலாங்க. ஃபைனலி நாங்கள் வந்து கும்பகோணத்துக்கு வந்து இறங்கிட்டோன்னு சொல்லலாம். கும்பகோணத்துக்கு சிட்டுக்குருவியாட்ட 2 ஸ்டேஷனில் தாண்டி வேகமாக வந்துருச்சுன்னு சொல்லலாம். வந்ததுக்கப்புறம் நாங்கள் அப்படி ஸ்டேஷனில் இறங்கி ஃபைனலி வந்து நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட, அதாவது ஸ்டேஷன் முன்னாடி கிட்டே வந்துட்டோன்னே சொல்லாங்க. மெயின் ரோட்டுக்கிட்ட வந்தோடனே அங்கே டீ சாப்பிட்லாமா ஜூஸ் சாப்பிட்லாமா யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். சரி ஏதோ ஒன்று சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபன் பண்ணிட்டு அப்படி பாய் சொல்லிட்டு சரி ரூமு ஃபைனலி எங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி
தேடிட்டே இருந்தோம். ரூமும் வந்து நம்ம ஒருத்தர் பாய் வந்து கூப்பிட்டு போகிறாருன்னு சொன்னாங்க. ரூம் இங்கே தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம கைட் பண்ணி கூப்பிட்டு போனார். நம்ம ஷேக் அவங்க தான் கூப்பிட்டு போனாங்க. ஷேக்கு கூப்பிட்டு போய் நல்லா ஒரு ஜாலியாக வைப் பண்ணி விட்டார். ரூமுக்குள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூமெல்லாம் விஷுவல் எப்படி இருக்குன்னு என்ட்ரன்ஸே வந்து உட்கார மாதிரி சோபாலாம் போட்டு வச்சுருந்தாங்க. சோபாவில் உட்காந்து சில் பண்ணிட்டு இருந்தேனே சொல்லலாம். சரி ஃபைனலி எந்த ரூம் தான் நம்ம கொடுத்துருக்காங்க, அந்த ரூமு சாவியை வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நானும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம கொடுத்த ரூமு வந்து இந்த ரூமு தானே சொன்னாங்க. இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு 2 கட்டில், இங்கிட்ட 2 பேர் படுக்கலாம், அங்கிட்ட 2 பேர் படுக்கலாம். சென்டரில் கேப் நிறையவே இருக்குது. நீங்கள் நிறைய பேர் வந்தாலும் இதில் எக்ஸ்ட்ரா பெட்டு கூட வாங்கி தூங்கிக்கலான்னு சொல்லிட்டாங்க. சரி ஃபைனலி எனக்கு ஏசி பக்கத்துலேயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏசி பக்கத்துலேயே போய் எல்லாத்தையும் உட்காந்து கழட்டிட்டு தூங்க ஆரம்பிச்சுன்னு சொன்னாங்க. அதாவது ஃபுல்லாக வந்து எல்லா ஃபோனில் சார்ஜர் போடுறது அந்த இதெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உடனே வந்து ஒரு வண்டி வந்துச்சு. அங்கேயே வந்து நம்ம ஃப்ரெண்டோட வண்டி வந்து ரிலேஷன் வந்து கூப்பிட்டு போனாங்கன்னே சொன்னாங்க. இன்னொரு கிராமத்துக்கு கூப்பிட்டு போய் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. மதியானம் சாப்பிட்டு நம்ம நண்பர் கூட பேசிவிட்டு அடுத்த நாள் கல்யாணம். அதில் கொஞ்சம் ஜாலியாக சில் பண்ணிவிட்டு ஜாலியாக வைப் பண்ணிட்டு போனேன்னு சொன்னாங்க. காருக்குள்ளேயே வந்து யாரோ ஃபன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா எல்லாமே ரொம்ப டயர்டாகிட்டேன்னு சொன்னாங்க. ஏன்னா தூங்காமல் தான் போனோம். அதுங்காட்டி வந்து அப்படியே வைப் பண்ணிட்டு போனோம். அப்புறம் ரிட்டன் வரப்போ பஸ்ஸில் வந்தேன். பஸ்லேயும் வைப்பு குறையாமல் வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு தான் வந்தேன்னு சொன்னாங்க. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு அனுபவம் திரும்ப கிடைக்குமான்னு ஒரு ஏக்கம் இருக்குது தான் செய்யுது. நல்லா ஜாலியாக தான் போயிட்டு இருந்தோம். ரிட்டன் வரப்போ பஸ்ஸில் வரப்போ அது ஒரு வைப்பாக இருந்துச்சு. போகிறப்ப காரில் போயிட்டு என்னடாப்பா வரப்போ பஸ்ஸில் வரேன்னா பஸ்ஸில் தாங்க வர்றோம், ஜாலியாக வைப் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நானே அப்படியே எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டேன். பின்னாடி வழியாக வந்து வீடியோ எடுத்து வந்தேன். அந்த கண்ணாடி வந்து கொஞ்சம் தெளிவாக இல்லாதங்காட்டி ஃபோனில் அப்படியே கொஞ்சம் ப்ரெட்டில் அடித்த மாதிரி தெரியுது. கண்ணாடி தொடச்சிட்டு எடுத்துருக்கலாம். அப்புறம் ஃபைனலி வந்து நம்ம ரூமுக்கிட்ட வந்தவுடனே அடுத்த நாள் இது ப்ளாக் எடுக்கிறேன். கல்யாணத்துக்கு போனேன்னு சொன்ன பாருங்க, நம்ம நண்பர் கல்யாணம் முடிச்சுட்டு சாப்பிட வந்துட்டேன்னு சொன்னாங்க. ஒரு கேரளா ஸ்டைலில் ஒரு பிரியாணி செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்வீட்டு, சிக்கனு, சில்லி சிக்கனு எல்லாமே வச்சுருந்தாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு பாயசம் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பாட்டில் வந்து குழம்பு ஊற்றி சாப்பிட்டங்காட்டி கொஞ்சம் தகட்டி விட்டுருச்சுன்னு சொல்லணும். அது மாதிரி ஊற்றி சாப்பிட மாட்டேன். சரி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தேன். கொஞ்சம் நல்லா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் குழம்பு ஊற்றினங்காட்டி தகட்டிச்சு. மற்றபடி சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் வந்து ஸ்லோமோ எடுக்க சொன்னார். ஸ்லோமோ அவருக்கும் ஒன்று எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் வாங்க அடுத்த ஸ்டார் உங்களை ஆக்கி விட்றேன் அப்படின்னு சொல்லி கதாநாயகன் ஆக்கி விட்றேன்னு சொல்லி ஒரு ஸ்லோமோ எடுத்து கொடுத்தேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சது தான் எடுத்து கொடுத்தேன். அப்படியே நம்ம வந்து எல்லாத்துக்கும் மாப்பிள்ளைக்கெலாம் பாய் சொல்லிவிட்டு அப்படியே ஃபைனலி வந்து நாங்கள் கிளம்பி அப்படியே ரிட்டன் ஊருக்கு ஆகிட்டேன்னு சொல்லாங்க. அதே ட்ரெயின் தான். அடுத்த நாளில் அதே டைம் 3:30 கிட்ட வந்துச்சுன்னு சொல்லலாம். அதே ட்ரெயினில் ஏறி நாங்கள் ரிட்டன் ஊருக்கு வந்துட்டோம். இந்த டெல்டா மாவட்டத்துலலாம் வந்து நம்ம கிராஸ் பண்ணி போகிற பாருங்க, அந்த காற்று சுவாசித்து போகிறதுலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். எனக்கு இந்த அனுபவம் ரொம்ப பிடிச்சது. இன்னொரு டைம் எப்படா போவோம்னு சொல்லி ஒரு ஏக்கம் இருக்குது. உங்களுக்கு இந்த ஏக்கம் இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ முடியும் போது உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னென்ன விஷயம்லாம் வந்து ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லுங்கள். அதே மாதிரி நாங்கள் போன உடனே அங்கே போய் முடிகிற வரையும் அந்த ஊருக்குள்ளே இருக்கிற வரையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தொழுகையை கடைப்பிடிச்சேன்னே சொன்னாங்க. நீங்களும் எங்கே வெளியே போகிறதா இருந்தாலும் எங்கே வேணாலும் நீங்கள் போங்க, பிரச்சனை இல்லை. அந்த தொழுகட்டத்தில் கரெக்டாக நீங்கள் ஒரு இவ்வளோ கிலோமீட்டர் ரீச் ஆகிடுச்சுன்னா இது 2 ரக்காயத்தான் தொழுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த 2 ரக்காயத்து மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. திரும்ப நீங்கள் ரிட்டன் ஊருக்கு வந்தவுடனே 5 ரக்காயத்தையும் வந்து கரெக்டாக அந்த தொழுகையை வந்து கடைபிடிங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு இந்த அனுபவம் ரொம்ப பிடிச்சது. இந்த நம்ம பசங்களோட போகிறது. இன்னொரு டைம் இந்த நம்ம பசங்களோட எப்போ போவோன்னு சொல்லி ஒரு ஏக்கமும் இருக்குது. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப ஃபன் பண்ணிட்டு தான் வந்தோம். இதை வந்து நீங்கள் மதியான டைம் தான் பார்க்குறீங்க. அதாவது ட்ரெயினை விட்டு கிளம்பி பாப்பனஸ் தாண்டி வரும்போது வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் நானே தூங்கிட்டேன்னு சொன்னாங்க.